ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் மனிஷ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜிபிபி யூஎஸ்டி அந்த கரன்சி பேரோட தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் ட்ரேடிங்க்கு புதுசு தான், பிகினர்னு கூட சொல்லலாம். நான் இப்போ தான் வந்து ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சிபிஆரில் வந்து 2 டே வேல்யூ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். சிபிஆர்லேயும் வந்து ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கேமரா பிவட்ஸ்லையும் பார்த்தாலும் ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. அது மாதிரி வேல்யூ ஏரியாவும் ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. மூணுமே ஹையர் வேல்யூ. அதனால் வந்து மார்க்கெட் புல்லிஷ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரிண்ட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்ங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷனாக நான் வச்சேன். அண்ட் ஒரு 6:30 இந்த 6:30 6:45 இந்த கேண்டிலில் வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இங்கே வரைக்கும் இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணேன் நான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து H3 வந்து அதாவது பியரிஷ் ரிவர்சல் ஜோன். இது வந்து இந்த H3 கேமரா H3ன்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் லெவல். அதனால வந்து நான் மார்க்கெட்டு இதை தாண்டி க்ளோஸ் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து எதுக்கு போதும், நான் வந்து ஒர்க்கில் வேறு இருந்தேன். நான் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன். அதனால் வந்து நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். 200 பாயிண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அது பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபாரெக்ஸ் நல்லாவே இருக்கும். வாலட்டிலிட்டி இந்தியன் மார்க்கெட்ஸ் மாதிரி கிடையாது. எப்போவுமே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து எல்லாமே வந்து புல்லிஷாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து நான் பை பண்ணேங்க. ஒரு லாட் பை பண்ணேன். 200 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணேன். அதுதான் இன்றைக்கி வந்து. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா H4 வரைக்குமே போயிருக்கு. H4மே வந்து ஒரு கண்டினியூஷன் லெவல்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து டார்கெட்டு தான். H5 மேக்ஸிமம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபாரெக்ஸில் வந்து இந்த H3 L4 இந்த 2 லெவல்லையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை மேலே போக விட மாட்டாங்க. இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணி இப்போவுமே பாருங்கள் நீங்கள் வந்து இறங்கிருச்சு. அதாவது இது வந்து புல்லிஷ் ஜோன் தான். இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் நல்லா சப்போர்ட்டாக கூட ஆக்ட் பண்ணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு போகும். மார்க்கெட் வந்து H4 L4 அதெல்லாம் தாண்டி H5 L5 வரைக்குமே போகும். டார்கெட் வரைக்குமே போகும் மார்க்கெட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சிபிஆர் தான். ட்ரெண்டிங் டேலாம் கிடையாது. நேற்று வந்து வைட் சிபிஆர். அதனால் வந்து இன்றைக்குமே வந்து நல்ல மூவ் தாங்க. நேற்றுமே நல்ல மூவ், இன்றைக்குமே நல்ல மூவ் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டே கம்மி தான். எல்லாமே நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் மாதிரி தான். ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாலட்டிலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வாலட்டிலிட்டிலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்க்கவே முடியாது. அதாங்க இன்றைக்கி வந்து அதான் மார்க்கெட் வந்து புல்லிஷு. எல்லாமே எனக்கு கிடச்ச சிக்னல், என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே வந்து புல்லிஷு. அதனால் நான் பை பண்ணேன். 200 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணேன். கேப்சர் பண்ணேன். அது மாதிரி ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் கரன்சி பேர்னு பார்த்தீங்கன்னா JPY/USD. அதுதான் என்னோடய அடுத்த நெக்ஸ்ட் ஃபேவரட். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ GBP/USD மேலே போகுதுன்னா எப்பயுமே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இது போகும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சொன்னேன்ல L3 வந்து ரிவர்சல் சொன்னேன் பாருங்கள். அங்கே வந்து கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு.
அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஹையர் வேல்யூ தான். ஆனால் நம்ம வந்து ஓப்பனிங் பிரிண்ட் வந்து இட் கிவ்ஸ் அ வைட்டல் ரோல். இதை வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணோம். இது வந்து மார்க்கெட்டு வந்து மேக்ஸிமம் வந்து சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வந்து நம்ம சென்டிமெண்ட் மாறிடுச்சு. ஏன்னா பாருங்க, நேற்று வந்து ஒரு எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க, எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பியர்ஸ் வந்து மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு L3 வரைக்கும் வந்திருக்கு. L3 வந்து ரிவர்சல் ஜோன். ஆனால் நான் பார்க்கல இன்னைக்கு JPUSD பார்க்கல. பார்த்துருந்தேன்னா எடுத்திருப்பேன் ட்ரேடு. நான் வந்து ஐயோ அந்த பேர் வாயிலே நுழைய மாட்டேங்கிறீங்க. JPBUSD எடுத்துட்டேன். அதனால JPU எடுக்கல, GPB எடுத்துட்டேன். அதனால அதை பார்க்க முடியல. இதுவுமே நல்ல ஒரு ஜோன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா